Welcome back to Kichadi's kitchen. இன்னைக்கு வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஓட்ஸ் கிச்சடி தான் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஓட்ஸ் இட்லி ரவா கிச்சடி வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. இந்த ஓட்ஸ் கிச்சடி செய்யறதுக்கு ஒரு 5 minutes கூட ஆகாது. குயிக்கா ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யறதுனால ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Kichadi's கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓட்ஸ் கிச்சடி நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்தை வதக்கிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி ஓட்ஸ் கஞ்சியாகவே சாப்பிடாம ஓட்ஸ் இட்லி ஓட்ஸ் கிச்சடி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 பீன்ஸ் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மேலே தோலெல்லாம் செய்விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கேரட்டு, அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பட்டாணிலாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்குள்ளேயே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிச்சடி கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதே கப்பில் 1 கப் ஓட்ஸு சேர்த்துருக்கேன்ல, அதுக்கு இதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஓட்ஸுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். இது வெந்துச்சுன்னா நல்லா திக்காக இருக்கும். குக்கரில் வைக்கிறதுனால அடி பிடிச்சிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வைங்க. அவ்வளோதான், 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு, கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா கீழே அடி பிடிச்சிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே 2 விசில் வச்சோன்னா வெஜிடபிள்ஸு ஓட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோன்னா ஓட்ஸ் நல்லா தண்ணி உறிஞ்சிடும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு சுட சுட சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், ஓட்ஸ் கிச்சடி ரெடி. இது செய்யறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் இந்த ஓட்ஸ் கிச்சடி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Kichadi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.